ஒரு வேலை கூட நீங்க செய்ய வேணாம். படுத்திருந்து ராஜா மாதிரி 3 வேளையும் நீங்க என்ன மாதிரியான வெரைட்டில சாப்பாடு கேட்குறீங்களோ அது கிடைக்குது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ண தோணும்? அதுக்கு மேல அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம சும்மாவே இருக்கோம் அப்படிங்கிற மாரி தோணும். அப்படி தோன்றவங்களுக்கு வீட்ல ஃபேமிலி, அதுக்கப்புறம் பொறுப்பு இது மாரி இருந்தது அப்படின்னா, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான பொறுப்பான வேலைகள செய்வாங்க. இங்க 3 வேலை இல்ல. 10 வேலை, 12 வேலை கூட சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்குது. எல்லா ஊர்கள்ல இருந்தும் அங்க போறாங்க அப்படின்னா சாப்பாட்டுக்காக தான் போறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல சாப்பிட்டுட்டு அவங்க அங்க என்ன பண்ண முடியும்? திருவண்ணாமலையில தஞ்சமடைந்த சாமியார்கள்ல ஒரு சாமியார் என்ன பண்ணியிருக்காரு? அவரை சாமியார்னு கூட சொல்ல முடியாது. மேல இருக்கிற அந்த போட்டோல பார்த்தா தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்காரு? சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாராம். போற வரவங்களை எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவாரு. அதுக்கப்புறம் வீடு வீடா போய் அங்க இருக்கிற குழந்தைகள்கிட்ட தவறான பேச்சுகளையும் தவறான செய்கைகளையும் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா அடி அடின்னு அடிக்கும் போது பாவமா இருந்தது. என்னடா இவரை போட்டு இவ்வளவு அடி அடிக்கிறாங்களே அப்படின்னு போய் விசாரிச்சு பார்த்தாதான் தெரியுது அவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போ திருவண்ணாமலை அப்படின்னாவே தலைப்பு செய்திகள்ல பல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு இந்த விஷயமும் ஒன்னா மாறி இருக்கு. நல்ல சாமியார் என்ன, கெட்ட சாமியார் என்ன? சாமியார் அப்படின்னாலே எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துக்கு போறவங்களதான் சாமியார்னு சொல்றோம். ஆனா அதுலயும் பாருங்க இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினா மட்டும் பத்தாதுங்க, நாடே கடத்திடலாங்கிறேன் என்ன பொறுத்தளவு. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.